இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அதிமுகல இருந்து விலகி வரக்கூடிய நபர்கள்னால, செங்கோட்டையனுக்கு வந்து தாவேகால வந்து பலம் அதிகமா இருக்கும். ஆ அடுத்து வந்து தாவேகாவுடைய முதல்வர் விஜய்க்கு ஈக்குவலா வந்து செங்கோட்டையன் ஒரு மாறுவாருன்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. எந்த காலத்திலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஏனென்றால் புரட்சி தலைவரால் அரசியலுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர், புரட்சி தலைவிக்கு நம்பிக்கையோடு அரசியலை கொண்டு சென்றவர், மிகுந்த ஒரு நம்பிக்கையானவர், ஒரு நாணயமானவர். அரசியலில் தான் யாரை தலைமையாக எடுத்துக்கொள்கிறாரோ அவர்களுக்கு விசுவாசமாக செயல்படக்கூடியவர், அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தை உடையவர். அவர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செயல்கள் எல்லாம் கண்டிப்பாக ஈடுபட மாட்டார். இரண்டாவது, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. இன்று சென்றிருக்கின்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வருகின்றவர்கள் எல்லாம் இவருக்கு வந்து ஜூனியர் தான், இவர் தான் சீனியர். அப்படி இருக்கும்போது இவர்களெல்லாம் போறதுனால, அங்க போய் அவங்களோட இணைவரதுனால கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அவர் மிகுந்த அரசியல் அனுபவஸ்தர். அவர் இருக்கின்ற இயக்கத்துக்கு 100% விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் செயல்படக்கூடியவர். அவருடைய இலாக்கா மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவார். இந்த புதியவர்களால் அவருக்கோ ஆட்சிக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன? இப்போ தொடர்ந்து முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், இன்னாள் எம்எல்ஏ வரைக்கும் ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாங்க. இப்ப அடுத்த நிலை என்ன? அதிமுகவுடைய அடுத்த பொதுச் செயலாளர் யாரா வருவாங்க? பொதுச் செயலாளர் வந்து இவரா விலகி போக வேண்டியதுதான். இல்லாட்டினா ஒரு தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றி இவரை விலக்கிடுவாங்க. அதுதான் ஆகும். ஏன்னா கப்பலுடைய கேப்டன் வந்து கடைசியாக தான் குதிப்பான்னு சொல்லுவாங்க. இவர் முதல்ல குதிச்சிருவார் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து மேலே உள்ளவங்க மேலிடத்துல தான் இவருக்கு வந்து என்ன சொல்ல போறாங்க. அது இனிமேலுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமம் தாங்க. அது அந்த மாதிரியான நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவங்க வந்து உதறி தள்ளிட்டாங்க. இனிமேலுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா இளைஞர்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கிறாங்க. ஒரு கப்பலுக்கோ ஒரு படைக்கோ தளபதியா இருக்குன்னா மன வலிமையும் உடல் வலிமையும் இருக்கணுங்க. நிறைய வந்து சோதனைகளை வந்து அவங்க சந்தித்தவர்களாக இருக்கணும். அதாவது நான் சொல்ற சோதனைகள் வந்து அரசியல் சோதனைகள், தன்னுடைய சொந்த சோதனைகள் சொல்லவில்லை. அதனால இனிமேலுக்கு வந்து இது காலங்கடந்த விஷயம்தாங்க.